Investments in securities market are subject to market risks. Read all the related documents carefully before investing. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்க பார்த்து கொண்டிருப்பது ஷேர் மார்க்கெட் அகாடமி. இந்த வீடியோல செப்டம்பர் 23 செபி ஒரு ரிசர்ச் ஆர்டிக்கலை வெளியிட்டிருந்தாங்க. அந்த ஆர்டிக்கல்ல ட்ரேடர்ஸை பத்தி நிறைய ஷாக்கிங்கான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணியிருக்காங்க. அதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல டீட்டெயில்டா பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் அப்டேட்ஸ் எல்லாம் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டெலகிராம் குரூப்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். இந்த ரிசர்ச் ஆர்டிகல் டோட்டலா 33 பக்கங்கள் இருக்கு. இதுல ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ் மற்றும் ட்ரேடர்ஸை பத்தி அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கறத இப்ப நம்ம வரிசையா பார்க்கலாம். சோ அதுக்கு முன்னாடி ஒரு சில வேர்ட்ஸுக்கான டெஃபினேஷன்ஸ் மீனிங்கை நம்ம பார்த்தரலாம். அப்பதான் உங்களுக்கு நான் அடுத்தடுத்து சொல்லும் போது உங்களால ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். பொதுவா ஸ்டாக் மார்க்கெட்ல ட்ரேட் பண்றவங்கள 5 கேட்டகரியா பிரிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா FPI அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ், வெளிநாடுகள்ல இருந்துகிட்டு இந்தியாவில் முதலீடு பண்றவங்கள தான் பாத்தீங்க அப்படின்னா அந்த FPI அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது கேட்டகரி DII, டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ், இதை தான் DII அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ், பேங்க்ஸ், NBFC, இன்சூரன்ஸ் கம்பெனிஸ், AF இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா DII கேட்டகரிக்குள்ள வரும். மூணாவது ப்ரொப்ரைட்டரி ட்ரேடர்ஸ், இவங்களும் பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவில் இருந்துகிட்டு தான் ஸ்டாக் மார்க்கெட்ல ட்ரேடிங் இன்வெஸ்டிங் பண்ணுவாங்க. இவங்க யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா ட்ரேடிங் மெம்பர்ஸ். மோஸ்ட்லி இந்த புரோக்கிங் ஹவுஸ்ல இருக்காங்க இல்லையா, இந்த ப்ராப் ட்ரேடிங் டெஸ்க் எல்லாம் வச்சு ட்ரேட் பண்றாங்கல்ல, அவங்க எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இந்த ப்ரொப்ரைட்டரி ட்ரேடர்ஸ் கேட்டகரிக்குள்ள வரும். நாலாவது இண்டிவிஜுவல்ஸ், அதாவது நீங்க நான் நம்மள மாதிரி இண்டிவிஜுவல்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா, இவங்க HUF, ப்ரொப்ரைட்டர்ஷிப் ஃபிலிம், பார்ட்னர்ஷிப் ஃபிலிம், லிமிடெட் லயபிலிட்டி பார்ட்னர்ஷிப், அதாவது LLP இருக்கு இல்லையா, இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா இந்த இண்டிவிஜுவல் அப்படிங்கிற கேட்டகரிக்குள்ள தான் வரும். ஐந்தாவதா பாத்தீங்க அப்படின்னா அதர்ஸ்னு வச்சிருக்காங்க. இந்த கார்ப்பரேட், ட்ரஸ்ட், சொசைட்டி, NRI, PMS கிளைண்ட்ஸ், நான் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன், இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அதர்ஸ் அப்படிங்கிற கேட்டகரிக்குள்ள வரும். ஸோ டோட்டலா ஸ்டாக் மார்க்கெட்ல ட்ரேட் பண்றவங்கள இந்த 5 கேட்டகரிகளா வகைப்படுத்தியிருக்காங்க. ஓகே, இப்போ இந்த ஆர்டிக்கலுக்குள்ள நம்ம போகலாம். ஃபினான்ஷியல் இயர் 2024 பாத்தீங்கன்னா 191.1% இண்டிவிஜுவல் ட்ரேடர்ஸ் F&Oல லாஸ் பண்ணியிருக்கதா சொல்லியிருக்காங்க. அதாவது 73 லட்சம் ட்ரேடர்ஸ் ஃபினான்ஷியல் இயர் 2024 F&Oல லாஸ் பண்ணியிருக்காங்க. இந்த 73 லட்சம் பேரும் பாத்தீங்க அப்படின்னா ஆவரேஜா ஒரு நபர் 1.2 lakhs லாஸ் பண்ணி இருக்கிறதா இந்த ரிப்போர்ட்ல சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி செபி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா லாஸ்ட் 3 இயர்ஸை கம்ப்ளீட்டா அனலைசிஸ் அண்ட் ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. ஃபினான்ஷியல் இயர் 2022, 23, 24 இதை மூணுமே அனலைஸ் பண்ணி சம் டேட்டாஸ் கொடுத்திருக்காங்க. அதை இப்ப நம்ம பார்க்கலாம். லாஸ்ட் 3 இயர்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா டோட்டலா 1.13 கோடி இண்டிவிஜுவல் ட்ரேடர்ஸ் ஸ்டாக் மார்க்கெட்ல லாஸ் பண்ணியிருக்கதா சொல்லியிருக்காங்க. அவங்க லாஸ் பண்ணதோட அமௌண்ட் பாத்தீங்கன்னா 1.81 லட்சம் கோடி லாஸ் பண்ணியிருக்காங்க. அதுல ஃபினான்ஷியல் இயர் 2024 மட்டும் 75,000 கோடி இண்டிவிஜுவல் ட்ரேடர்ஸ் ஸ்டாக் மார்க்கெட்ல F&O ட்ரேடிங்ல லாஸ் பண்ணியிருக்கதா சொல்லியிருக்காங்க. கேட்கும் போதே ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு இல்லையா? இதை அவங்க இன்னும் டீப்பா அனலைஸ் பண்ணியிருக்காங்க. அதுல லாஸ்ட் 3 இயர்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா மோர் தென் 1 கோடிக்கு மேற்பட்ட ட்ரேடர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ஆவரேஜா ஒரு நபர் 2 லட்சம் ரூபாய் லாஸ் பண்றதா சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே F&O ட்ரேடிங்ல. ஓகேங்களா? டாப் 3.5% லாஸ் மேக்கிங் இருக்காங்க இல்லையா, டோட்டலா 91.1% லாஸ் பண்றதா சொல்லியிருக்காங்க. அதுல டாப் 3.5% லாஸ் மேக்கர்ஸ் பாத்தீங்கன்னா 4 லட்சம் பேர் இருக்காங்களாம். அந்த 4 லட்சம் பேரும் ஒரு நபர் ஆவரேஜா பாத்தீங்கன்னா 28 லட்சம் ரூபாய் ஸ்டாக் மார்க்கெட்ல லாஸ் பண்ணியிருக்கதா சொல்லியிருக்காங்க. கேட்கும்போது தலையே சுத்துது இல்லையா? லாஸ்ட் 3 இயர்ஸ்ல ஒன்லி 7.2% இண்டிவிஜுவல் F&O ட்ரேடர்ஸ் மட்டும்தான் ப்ராஃபிட் பண்ணி இருக்கிறதா செபி சொல்றாங்க. அதுலயும் 1% இண்டிவிஜுவல் ட்ரேடர்ஸ் மட்டும்தான் பாத்தீங்கன்னா 1 லட்சத்துக்கு மேல ப்ராஃபிட் பண்ணி இருக்கதா சொல்லியிருக்காங்க. அதாவது டிரான்சாக்ஷன் காஸ்ட் எல்லாமே போக 1 லட்சத்துக்கு மேல ப்ராஃபிட் பண்ணவங்க பாத்தீங்கன்னா 1% அப்படின்னு சொல்றாங்க. சோ இப்போ இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க பெரும்பாலான பேருக்கு ஒரு சந்தேகம் வந்திருக்கும்.
வந்திருக்கணும். அதாவது லாஸ்ட் 3 இயர்ஸா இண்டிவிஜுவல் ட்ரேடர்ஸ் வந்து ஸ்டாக் மார்க்கெட்ல லாஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ லாஸ்ட் 3 இயர்ஸா யாரோ ஒரு நபர் வந்து ஆப்போசிட்ல வந்து ப்ராஃபிட் மேக் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸ்டாக் மார்க்கெட்டோட கான்செப்ட் இன்னொருத்தரோட லாஸ் தான் பாத்தீங்க அப்படின்னா ஒருத்தரோட ப்ராஃபிட். அதாவது இப்ப நம்ம ப்ராஃபிட் பண்றோம் அப்படின்னா ஆப்போசிட்ல யாரோ லாஸ் பண்றாங்கன்னு அர்த்தம். இல்ல நம்ம லாஸ் பண்றோம் அப்படின்னா ஆப்போசிட்ல யாரோ ப்ராஃபிட் பண்றாங்க. இதுதான் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டோட கான்செப்ட். அப்ப இண்டிவிஜுவல் ட்ரேடர்ஸ் வந்து தொடர்ந்து லாஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஆப்போசிட்ல யாரு வந்து மணி மேக் பண்றது, ப்ராஃபிட் மேக் பண்றது அப்படிங்கிற சந்தேகம் உங்களுக்கு வந்திருக்கும். அதையும் செபி வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது ஃபினான்ஷியல் இயர் 2024ல பாத்தீங்கன்னா F&O ட்ரேடிங்ல இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர்ஸ் வந்து 61,000 கோடி வந்து லாஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது டிரான்சாக்ஷன் காஸ்ட், புரோக்கரேஜ் எல்லாம் சேர்க்காம 61,000 கோடி வந்து லாஸ் பண்ணியிருக்காங்க. ஆப்போசிட்ல பாத்தீங்க அப்படின்னா FBI அண்ட் ப்ராப்பர்ட்டி ட்ரேடர்ஸ் வந்து ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இப்போ ப்ராப்பர்ட்டி ட்ரேடர்ஸ் பாத்தீங்கன்னா 33,000 கோடி பாத்தீங்கன்னா ஃபினான்ஷியல் இயர் 2024ல ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. FBI பாத்தீங்க அப்படின்னா 28,000 கோடி வந்து ஆப்போசிட்ல வந்து ப்ராஃபிட் வந்து பண்ணியிருக்காங்க. ஒரு பக்கம் இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர்ஸ் வந்து 61,000 கோடி வந்து லாஸ் பண்றாங்க. ஆப்போசிட்ல வந்து FBI வந்து 28,000 கோடியும் ப்ராப்பர்ட்டி ட்ரேடர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா 33,000 கோடியும் வந்து ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. எப்படி இந்த FBI அண்ட் ப்ராப்பர்ட்டி ட்ரேடர்ஸ் மட்டும் ஸ்டாக் மார்க்கெட்ல ப்ராஃபிட் பண்றாங்க அப்படிங்கறதையும் பாத்தீங்கன்னா செபி வந்து அனலைஸ் பண்ணியிருக்காங்க. இவங்களோட ரிப்போர்ட்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா ப்ராப்பர்ட்டி ட்ரேடர்ஸ் அண்ட் FBIயோட மேஜர் ப்ராஃபிட் பாத்தீங்கன்னா அல்கோ என்டிட்டிஸ் மூலமா பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அதாவது FBIயோட 97% ப்ராஃபிட் வந்து அல்கோ ட்ரேடிங் மூலமாவும் ப்ராப்பர்ட்டி ட்ரேடர்ஸோட 96% ப்ராஃபிட் வந்து அல்கோ ட்ரேடிங் மூலமாவும் ஃபினான்ஷியல் இயர் 2024ல பண்ணியிருக்கதா வந்து செபி சொல்றாங்க. சோ அப்ப இதுல இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா மேனுவல் ட்ரேடிங்கை விட அல்கோ ட்ரேடிங் பண்றது தான் பெஸ்ட். ஏன்னா ப்ராஃபிட் பண்றவங்க மோஸ்ட்லி பாத்தீங்க அப்படின்னா அல்கோ ட்ரேடிங் பண்ணி தான் ப்ராஃபிட் பண்றாங்க. சோ இந்த அல்கோ ட்ரேடிங்கை பத்தி நீங்க இன்னும் டீடைல்டா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம யூடியூப் சேனல்லே அல்கோ ட்ரேடிங்கை பத்தி நிறைய வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோஸ்லாம் போய் பாருங்க, உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். நெக்ஸ்ட் டிரான்சாக்ஷன் காஸ்ட்டை பத்தி சொல்லியிருக்காங்க. அதாவது லாஸ்ட் 3 இயர்ஸ்ல இண்டிவிஜுவல்ஸ் பாத்தீங்க அப்படின்னா 50,000 கோடிக்கு மேல டிரான்சாக்ஷன் காஸ்ட் வந்து பே பண்ணியிருக்கதா சொல்லியிருக்காங்க. அதுல ஆஃப் ஆஃப் த அமௌண்ட், அதாவது 25,000 கோடி பாத்தீங்க அப்படின்னா புரோக்கரேஜ் மூலியமாகவும் 13,800 கோடி பாத்தீங்க அப்படின்னா STT, GST, ஸ்டாம்ப் டியூட்டி மூலியமாகவும் 10,200 கோடி பாத்தீங்க அப்படின்னா எக்ஸ்சேஞ்ச் ஃபீஸ் மூலியமாகவும் பாத்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட்டுக்கு கிடைச்சிருக்கு. உதாரணத்துக்கு ஃபினான்ஷியல் இயர் 2024 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆவரேஜா ஒரு இண்டிவிஜுவல் ட்ரேடர் பாத்தீங்கன்னா 26,000 ரூபாய் இந்த டிரான்சாக்ஷன் காஸ்ட்டுக்காக ஸ்பெண்ட் பண்றாங்க அப்படின்னு செபி வந்து சொல்லியிருக்காங்க. இந்த ஃபினான்ஷியல் இயர் 2024ல மோர் தென் 50% வந்து F&O ட்ரேடர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா மகாராஷ்டிரா, குஜராத், உத்தரப்பிரதேஷ் அண்ட் ராஜஸ்தான்ல இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த 4 மாநிலங்கள்ல இருந்து தான் பாத்தீங்க அப்படின்னா அதிகமா F&Oல ட்ரேட் பண்றதா செபி சொல்றாங்க. நெக்ஸ்ட் ரொம்ப முக்கியமான ஒரு ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்க. ஸ்டேட் வைஸ்ல எந்த ஸ்டேட்ல உள்ளவங்க அதிகமா லாஸ் பண்றாங்க அப்படிங்கறதையும் சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இடத்துல பாத்தீங்க அப்படின்னா தெலுங்கானா இருக்கு. 1.9 லட்சம் பேர் வந்து தெலுங்கானால இருந்து F&O ட்ரேடிங்ல லாஸ் பண்றதா சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா ஆந்திர பிரதேஷ் 1.45 லட்சம் பேர் வந்து லாஸ் பண்றாங்க. மூணாவது இடத்துல பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட தமிழ்நாடு இருக்கு. 1.37 லட்சம் பேர் வந்து F&O ட்ரேடிங்ல லாஸ் பண்றதா சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து கர்நாடகா இருக்கு. நெக்ஸ்ட் ஜெண்டர் வைஸும் பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அனலைஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது லாஸ்ட் 3 இயர்ஸா வந்து ஃபீமேல் பார்ட்டிசிபேஷன், அதாவது வந்து உமன்ஸ் வந்து எவ்வளவு பேர் ஸ்டாக் மார்க்கெட்ல ட்ரேட் பண்றாங்க, அவங்களோட எண்ணிக்கை எப்படி இருக்கு அப்படிங்கறதையும் அனலைஸ் பண்ணியிருக்காங்க. அதுல பாத்தீங்க அப்படின்னா ஃபினான்ஷியல் இயர் 2022ல பாத்தீங்க அப்படின்னா 14.9% இருந்தது. 2023ல கொஞ்சம் கம்மியாகி 14.6%. 2024ல பாத்தீங்க அப்படின்னா 13.7%. அப்போ ஃபீமேலோட பார்ட்டிசிபேஷன் வந்து ஸ்டாக் மார்க்கெட்ல வந்து கம்மியாகிட்டே வருது அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. இன்னொரு அனலைஸும் பண்ணியிருக்காங்க. அதாவது இப்ப மேல் ஃபீமேல் 2 பேர் இருக்காங்க. இவங்க 2 பேர்ல அதிகமா யார் லாஸ் மேக் பண்றது அப்படிங்கறதையும் வந்து சர்வே பண்ணியிருக்காங்க. அதை இப்ப நீங்க ஸ்கிரீன்ல பார்க்கலாம். இதுல பாத்தீங்க அப்படின்னா ஃபினான்ஷியல் இயர் 2024ல பாத்தீங்க அப்படின்னா ஃபீமேல் வந்து 86.3% தான் லாஸ் பண்ணியிருக்காங்க. ஆனா மேல் பாத்தீங்க அப்படின்னா 91.9% வந்து லாஸ் பண்ணியிருக்காங்க. அப்ப இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா மேல விட ஃபீமேல் பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அதிகமா வந்து ப்ராஃபிட் பண்றதா வந்து நமக்கு தெரியுது. அதே போல லாஸ் பண்ற
பண்றதும் பாத்தீங்க அப்படின்னா மேலை விட ஃபீமேல் தான் பாத்தீங்க அப்படின்னா கம்மியா வந்து லாஸ் பண்றாங்க. நெக்ஸ்ட் லாஸ்ட் 3 இயர்ஸா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பண்றவங்களோட டீடைல்ட வந்து கொஞ்சம் டீடைல்டா கொடுத்திருக்காங்க. இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பார்க்கலாம். அதுல பாத்தீங்க அப்படின்னா அப் டு 10,000 வரையும் ப்ராஃபிட் பார்க்குறவங்களோட எண்ணிக்கை பார்த்தீங்க அப்படின்னா 4.6 லட்சம் ட்ரேடர்ஸ் வந்து ப்ராஃபிட் பண்ணுறாங்க. 10,000லேருந்து 1 லட்சம் ரூபாய் ப்ராஃபிட் பண்ணுறவங்களோட எண்ணிக்கை 1.8 லேக். 1 லேக்லேருந்து 10 லேக் வரையும் ப்ராஃபிட் பண்ணுறவங்களோட எண்ணிக்கை 96,000. 10 லேக்லேருந்து 1 கோர் வந்து ப்ராஃபிட் பண்ணுறவங்களோட எண்ணிக்கை பார்த்தீங்க அப்படின்னா 26,500. 1 கோர்லேருந்து 10 கோடி வரையும் ப்ராஃபிட் பண்ணுறவங்களோட எண்ணிக்கை 2,400 பேர் இருக்காங்க. 10 கோடிக்கு மேலே ப்ராஃபிட் பண்ணுறவங்க பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 101 பேர் தான். அதே போல லாஸுக்கும் கொடுத்துருக்காங்க. அப் டு 10,000 வரை லாஸ் பண்றவங்களோட எண்ணிக்கை 38 லட்சம் சொல்லியிருக்காங்க. 10,000லேருந்து 1 லட்சம் ரூபாய் லாஸ் பண்றவங்களோட எண்ணிக்கை 39 லட்சம் சொல்லியிருக்காங்க. 1 லட்சத்திலேருந்து 10 லட்சம் வரையும் லாஸ் பண்றவங்களோட எண்ணிக்கை 23 லட்சம். 10 லட்சத்திலேருந்து 1 கோடி ரூபாய் வரையும் லாஸ் பண்றவங்களோட எண்ணிக்கை 3.9 லட்சம் சொல்லியிருக்காங்க. 1 கோடியிலேருந்து 10 கோடி வரையும் லாஸ் பண்றவங்களோட எண்ணிக்கை 10,800 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 10,800. 10 கோடிக்கு மேல லாஸ் பண்றவங்களோட எண்ணிக்கை 127 பேர் 10 கோடிக்கு மேல லாஸ் பண்றதா சொல்லியிருக்காங்க. இது லாஸ்ட் 3 இயர்ஸோட டேட்டா. ஸோ இந்த டேட்டா அண்ட் ரிசர்ச் ஆர்டிக்கலை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த ரிசர்ச் ஆர்டிக்கலை பத்தி இன்னும் டீட்டெயில்டா நீங்க தெரிஞ்சுக்கணும், அந்த 36 பக்கமும் நீங்க படிக்கணும்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா ரிசர்ச் ஆர்டிக்கலோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்க. ஸோ அவ்வளவுதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க. வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்கள் மற்றும் சந்தேகங்களை கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடாக நிறைய இன்ஃபர்மேஷன் அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஷேர் மார்க்கெட் அகாடமி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.